ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி மாதப்பருப்பு சமையல் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் சமையல் தான். பொதுவாக ஆடி பண்டிகைக்கு தேங்காய் பால் விட்டு பாயசம் பண்ணுறது வழக்கம். கோதுமை ரவை, பயத்தம்பருப்பு போட்டு தேங்காய் பால் பாயசம் தான். பாயசத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பயத்தம்பருப்பு, ட்ரை ரோஸ்ட்டாக கொஞ்சம் கலர் மாறினதும் இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை ரவை, இதையும் சேர்த்து லேசாக வறுத்துட்டு வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவு தண்ணி விட்டு சாம்பாரும் கூட்டுக்கறியும் தான் பண்ண போகிறேன். சிம்பிளான சமையல் தான். கூட்டுக்கறிக்கு சேனையும் நேந்திரங்காய் வாழைக்காயுமா நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வச்சு கூட்டுக்கறிக்கு வச்சுப்போம் இல்லையா, அதுக்கு மேலேயே இதையும் வச்சு கூட்டுக்கறிக்கு இந்த ப்ரௌன் சன்னா ஊற வச்சுருந்தேன், அதையும் வச்சுக்கிறேன். குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்துடலாம். கூட்டுக்கறிக்கு குக்கரில் வச்சுருந்ததை எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாயசத்துக்கு வச்சுருந்த இந்த பயத்தம்பருப்பு கோதுமை ரவை நல்லா வெந்தாச்சு. பாயசத்துக்கு 1 கப்பு துருவின வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். பாயசத்துக்கு இந்த வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டுக்கலாம். நல்ல வெல்லம் தான் அது. வெல்லம் நல்ல பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. இப்போது வெந்த கோதுமை ரவை பருப்பை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து ஒரு கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மொதல் பால் 2ஆம் பால்லாம் தனித்தனியெல்லாம் எடுக்கலை, கெட்டியாக ஒரே பாலாக தான் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய்யில் பல்லாக்கின தேங்காயை வறுத்து பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பரான தேங்காய் பால் கோதுமை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து போடலாம். நான் தேங்காயை மாத்திரம்தான் பல்லாக்கீரி சேர்த்துருக்கேன். அடுத்து கூட்டுக்கறி ரெடி பண்ணிடலாம். வேக வச்ச சேனை நேந்திரங்காயோட வேக வச்சுருந்த ப்ரௌன் சன்னாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சின்னு வரலாம். மிக்சியில் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஜீரகம் சேர்த்து தண்ணி விடாமல் இது போல் சதிச்சு எடுத்து இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற வாழைக்காய் சேனையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இது ஆற நல்லா இறுகிக்கும். உதிராக தான் இருக்கணும். கூட்டு மாதிரி சேர்ந்துட்டும் இருக்கணும், அதே சமயம் கறி மாதிரி உதிராக இருக்கணும். அதனால தான் இதுக்கு கூட்டுக்கறின்னே பேர். இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். இந்த வெல்லத்தையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தல், தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய் துருவல் பொண்ணு ஒரு ஆற வரைக்கும் வறுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்ம கூட்டுக்கறி ரெடி. தாளிதத்தை சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 செகண்ட்ஸ் ஆகுது ஸ்டவ்லேயே வச்சுருந்து ஆஃப் பண்ணோம். அப்போ தான் அந்த வறுத்த தேங்காயோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். நம்ம அருமையான கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி ரெடி. சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம். சாம்பாரோட, ரசத்தோட, மோர் குழம்போட எல்லாத்தோடையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ஜோராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வறுத்து போட்டதுனால சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆடி மாதப்பருப்புக்கு ஸ்பெஷலாக தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயாச்சு. ஆடி பண்டிகைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. நிறைய பாயசம்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட காட்டணுங்கிறதுக்காக பாயசத்தை காமிச்சிருக்கேன். வெண்டைக்காய் சாம்பார்லாம் நிறைய பண்ணி காமிச்சதுனால அதை எலாபரேட்டாக காட்டல. இந்த கூட்டுக்கறி ரொம்ப ஜோராக இருக்கும். நேந்திரங்காய்க்கு பதிலாக வாழைக்காய் சேர்த்தும் பண்ணலாம். இந்த ஆடி மாதப்பருப்புக்கு தேங்காய் பால் விட்டு கோதுமை பிரதமன், வெண்டைக்காய் சாம்பார், சேனை நேந்திரங்காய் போட்டு கூட்டுக்கறி, கலத்து பருப்பு, இவ்வளோ தான். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் தான் நிறைய வீடியோ போட்டுருந்தேன். ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.